பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரானி டூ ரிட்டர்னில் லிஃப்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டே 1 ஸ்டார்ட் ஆகுது. லிஃப்ட் எஸ்கேப்க்கு தேவையான 5 பொருட்கள் இப்போ நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். 2 ஃபியூஸு, 2 ஃபியூஸ் வேணும். அதுக்கப்புறம் ஒரு லிவரு, அதுக்கப்புறம் பேட்ரி, காரணமாக தேவைப்படுங்க பட்டன். இந்த 5 பொருள் இருந்தால் இங்கே தப்பிக்கலாம். குறுக்கே நடுவில் இங்கே வந்தால் நம்ம காலி. சரி, ஆலும் இப்படின்னு சூஸ் பண்ணுறோம். பரவாயில்ல, ராயர்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே 2 புல்லட்டு, அதை தவிர ஒன்றும் இல்லை. ஐயோ, கண்ணாடி சுடுறதுக்குள்ள போ. அவன் சுடுறதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா கொண்டுட்டானே, விடமாட்டான் அவனை. ஸ்டன் கன் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்குது அவனுக்கு. அவனை முச்சு விட்டுருலாம். ஓகே, டேட்டு ஆரம்பிச்சிச்சு. நான் வேறு நடுவில் வந்து ஆட்டத்தை கலைச்சி விட்டுருவேன். சரி, கலைச்சி விட்டுருவேன். ஆனால் அங்கேருந்து ஒரு அமைதியாக இருக்குது. அமைதியா இருங்கடா டே, போங்கடா அதை செஞ்சு. யாபா டண்டன் மட்டும் கிடைக்கட்டும், நெத்தி பொட்டிலே போடுறோம். அப்புறம் தெரியும் இந்த வழி. பார்க்கில் இருக்கா? இது எதுக்கு எனக்கு? நான் லிஃப்ட் சிட்டியில் உள்ட்டான். பரவாயில்ல, இங்கே ஐயோ கிரானி சோழி முடிச்சு. பாத்ரூம் டப்பில் நான் லிவரை பார்த்தேன், ஆனால் அது எடுக்க முடியல. கஷ்டமாக இருக்குது. டே 3 வந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு பொருள் தான் கண்டுபிடிச்சேன். சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போது லிவர் எடுக்கணும், ஸ்டன் கண்ணை கண்டுபிடிக்கணும், கிரானிக்கு எனக்கு சுடணும். இதுதான். மறக்காமல் நம்ம சேனல், நம்ம டான்ஸ் கேமிங் சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை மட்டும் ஆன் பண்ணி விட்டோன்னா பிடிச்சதே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்டு எங்களுக்கு வரும். நாளைக்கு மட்டும் பண்ணுங்கள். போட்டேன். வலி வந்து இது ஒழுங்காக இருக்குது. மாட்டேன் இதான் போச்சு. சொல்லுங்க. நல்லா பயத்தில் தண்ணி சிப்பாயிடுச்சு. எங்கே போனது பக்கத்து இதை பண்ணால் அவள் கண்டிப்பாக சுடு காலி ஆகிட்டோம். டாட்டா. சரி, இப்போ போய் பொருள் தேடுவோம். இதை மேலே போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஒன்றும் இருக்காது. இல்லை, ஏதாவது சம்திங். ஃபியூஸ் கிடச்சிருக்கு. ஃபியூஸ் பார்த்துருக்கோம். ஒரு நாள் போடணும். நார்மல் அஃபிஷியல் மோடு இதெல்லாம் பார்க்கணும்.
புது புது எஸ்கேப்ஸ் தான் உங்களுக்கு தெரிய வைக்கலான்ட்டு புதுசாக மோட்ஸ்லாம் நான் போடுறேன். இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் நார்மல் அஃபிஷியல் அப்டேட்ஸ்லாம் ஒரு தடவை போட்டுங்கள மேனிக்கு அஃபிஷியல் மோடு பிடிச்சிக்குவாங்க. ஏதாவது இருக்குதா? செஞ்சுனா வயமுத்துக்கு சமாளித்தாச்சு. ஹெலிகாப்டர் தேவைப்படாதுப்பா. சாரி. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல எனக்கு இப்போது. அப்போ தான் காலி வைக்காது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? செக்யூரிட்டிக்கு எடுக்க மறந்துட்டோம். அப்புறம் வந்து ஃபியூஸு இதை பற்றி மறந்தே போயிடுங்க. கோல் 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 உளுந்துரு போடுவேன். கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆல்ரெடி காலி வச்சுருக்கேன். பரவாயில்ல விடுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூஸ் பண்ணிட்டோம் போல். கன் எடுத்து சத்தம் கேட்கும். ஸோ ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தா பேட்ரி வர மாதிரி. சரி, எவ்வளோ பொருள் கிடச்சிருக்கு? 3 பொருள் கிடச்சிருக்கு. அந்த ஒரு ஃபியூஸு, லிவரு, இந்த பேட்ரி, இன்னும் 2 பொருளுக்கு நடுவில் தான் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் போட்டு சொன்னேன் நம்ம டிவிக்கு நாடு ஜெயிச்சு டிவி ரைட்டர் காய்ஸ். கதையை நான் முடிக்கிறேன். ஒரு தடவை கடையை முடிச்சதுக்கே இவர் இப்படி தள்ளாடுறாங்க. என்னவா இருக்கும்? ஒரு நிமிஷம். செயின் கட் இருக்கு. செயினை கட் பண்ணி நொசரோட்டு கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணும். ராணி போகுது. சத்துட்டா போடுறேன். அவளை போட்டு தள்ளுறதுக்கு பெல் அடிச்சது. ஓ, சாப்பாடு பெல்லா? குட்டி சாத்தான் போட்டு பெல் அடிப்போம் இந்த மாதிரி. அப்போ கிராணி போகும். ஆனால் இப்போ கிராணி இல்லை போகிறதுக்கு. எப்போ பார்த்தாலும் ஜோடியாக தான் பார்த்துருந்தாங்க. சொல்கிற விதம் அப்படி. தங்க நீங்கள் போட்டு எங்கே போட்டேன்னு தெரியல. கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆமாம், நான் ஒருத்தன் மண்டை மட்டும் இருக்கிறவங்க கிட்ட போனால் வேலைலாம் செய்யறானு. மூடெலாம் நல்லா தான் இருக்குது. அவனுங்க மண்டை தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. கிட்ட போனாலே அசிங்கப்படுத்துறானுங்க. எவ்வளோ கடை இருக்குங்க. போட்டாச்சு. சொந்தமும் கீழே போய் எடுத்துன்னு ஒரு தடவையும் கீழே மேலேன்னு போகிறதா இருக்குது. டீம்ஸ் மாதிரி இந்த கேம் அப்டேட் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நல்லா பொழுது போகணும். ஆனால் என்ன பண்ணுறது, நேரம் அப்படி. ஓகே, ரொம்ப வருஷமாக எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டது. அப்போல்லாம் எனக்கு இந்த வீடியோ போகிற மனசே இல்லை. ஆனால் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. அதனால தான் வீடியோ இனிமேல் அப்பப்போ வரும். வந்துட்டே இருக்கும்னு சொல்லலை, அப்பப்போ வரும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். நல்ல மக்களுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, கற்றுக்கியா? சூப்பரு. இன்னும் ஒரே ஒரு பொருள். அந்த பொருளோட பேர் இது. 2 ஃபியூஸ் கிடச்சிருக்கு, லிவர் கிடச்சிருக்கு, பேட்டரி கிடச்சிருக்கு, 4 பொருள் கிடச்சிருக்கு. ஐயோ, சட்டமன்ற வர என்ன பொருள் தேவைப்படுறது வச்சுக்கிட்டே நான் வந்து அந்த பொருள் பேட்டரி
யாரு யோசிக்கியா? பட்டன் முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். ஓகே பார்த்துருவோம். அந்த மாதிரியே ஹெட்ஷாட் போட்டுடலான்னு பார்த்தா எனக்கு கெட்ட போட்டுட்டானுங்க. போச்சு, சோழி முடிஞ்சுது. நேரத்துக்கு கீழே போயிருக்கணும். எப்படி மேலே வந்தா? குட்டி சத்தம் பெல் அடித்தானே. டே 4 ரத்த கலவு நாள் வந்திருக்கு. ஓகே, நான் போன வீடியோவில் உங்கள் ஃபேவரட் மூவி கமெண்ட் பண்ண சொல்லலை. ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணல. இப்போ எது கமெண்ட் பண்ணுங்கய்யா, தயவு செஞ்சு ப்ளீஸ்யா, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா. சி ஜோசப் விஜய் நான் அப்படின்னு ஒரு டைலாக் விஜய் ஆடியோ சொல்லியிருப்பாரு. அவர் ஒரு ஸ்பீச் பேசும்போது அது டைலாக் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுவேன். தூச்சி வர மாட்டேன் போச்சு. சுற்ற போறேன். கிளவி ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வந்துடுறேன். பட்டன் இருக்கா? பட்டன் எங்கேயோ பார்த்தேன், எங்கே பார்த்தேன்றது சுத்தமாக மறந்துருக்கேன். நான் செக்யூரிட்டி ரூமில் பார்த்தேன்னா பட்டனா இல்லையா? பேட்டரியா? பட்டனா இங்கே முடிச்சு வச்சுருக்காங்க. பட்டனா பார்க்கல அப்போ. ஓ, பட்டன் ரெட் கலர் தானே இருக்கும். ஒரு வேளை அது அந்த அசைலம்குள்ளே இருக்குமோ? அசைலம்னா என்ன? இதுதான் அந்த அசைலம். இதுக்கு அசைலம் கீழே வேணும். இதை போட்டு திறந்தா உள்ள ஒரு நாய் வளர்த்துட்டு இருப்பாங்க. வந்துச்சு நல்ல வேலை எல்லாம் போட்டு தாக்கிடுவேன். அச்சோ, போட்டு தாக்கிச்சு. கிராணி எங்க இருக்கு? அவளை பயப்படாதரா, பயப்படாம போனேன் அப்படின்னா போச்சு. கிராணி வரும் என் கதையை முடிக்கும். அவங்களுக்கா தோழி முடிஞ்சு போச்சு. நான் யாருக்கும் செய்யலே போச்சு. என்னடா பண்றது? 3 நாளைக்கு கடிக்கிறானே. சட்டத்துக்கு கண்டிப்பாக ஓடுற டைப்பில்ல. மாட்டிக்கிச்சு கைஸ். என்ன பண்ணுறமே தெரியல. எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு போயிடு. இவளுக்கு எதாவது நல்ல பேராக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கிளம்பிக்கும், கிளவிக்கும், அது ஜெட்டி பாப்புக்கும், சாரி எனக்கு அவரோட சைல்டுக்கும் ஏதாவது ஒரு நல்ல பேராக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுன்ற கேட்டுங்க. வச்சுருங்க கைஸ்.
மட்டும் எடுத்துக்கிறேன்டா. எனக்கு கிடைக்காதடா தயவு செஞ்சு. ஸ்ப்ளெண்டரினாவோட பையனே 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 நஸ்ராட்டோட பையனே. பூச்சட் வேறு பக்கத்துலேயே கேட்குது. எடுத்துடுறா சொன்னீங்களா போச்சே. எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இது கிராணி பக்கத்தில் தானே இருக்கு. எட்ரா கதவு சத்தம் தவச்சுக்கோ. மிஸ் ஆயிடுச்சு. இந்த பட்டன் எங்கே இருக்குன்னு தெரியலையே. எங்கே பார்க்கல. எங்கே இருக்குது? அசீலம்குள்ள தான் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த சொட்டை இருக்கே அநியாயம் பந்தியா. அது கிட்டார்கிட்ட தான் சாரி அந்த பியானோங்கிறது தான் வாசிச்சுது. பியானோங்கிறது தான் வாசிச்சுது. சுட்டேன் எனக்கு புரிஞ்சு போச்சு எப்படி சாகலை ஏன் சாகலைன்னு. ஏன்னா போட்டிருக்கலாம்ல ஹேட்டு, அது இன்விசிபிள் ஹேட்டு, கண்ணுக்கு தெரியும். ஆனால் அது ரியல் ஹேட்டே இல்லை அவள் போட்டுக்கு. நீனா நம்ம கதை முடிச்சு தான் மிச்சம். சரி ஓகே, இப்போ நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். யூ ஆர் சஸ்பெண்டட். வந்துட்டா போலீஸ் மேடம். யாரோ எங்கே வச்சிருக்கா பாருங்க பைத்தியக்காரி. ஓகே, வேற எங்கே பண்ணுறது என்ன வார்த்தை சொல்ல வரல. அவன் எப்படி திரும்பி வந்தான்? அவனை சுட்டு செத்தா மறுபடியும் வருவானா? இது நல்லா இருக்குடா, இது ரொம்ப நல்லா இருக்குது. வாடா நீ காலி. ஓகே காசிலங்கி பார்த்த மாதிரி கட்சிச்சு. நான் லக்கி இல்லை, லக்கியோ லக்கி. இந்த சவுண்ட் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பெல் லைக் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பட்டன் ஐட்டம் தான் போகிறோம். பட்டன் கண்டிப்பாக அசைலம்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அசைலம்குள்ள தான் ரொம்ப தப்பு. ஓகே திறந்தாச்சு. இல்லை குதிச்சாச்சு. ஆனால் ஸ்பைடர் மேனா நம்மளை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இருக்க பல்ல காட்டின்னு இருக்கு. ஓட்டப்பள்ளி பல்ல காட்டின்னு இருக்கு. சாரி பல்ல காட்டின்னு இருக்கோம். இவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். 2 கடியில் கதையை முடிச்சிடணும். தெரியலையே பயமா இருக்குதே. வந்து கடிச்சு வச்சிடாத. அடிச்சு கேஸ்லின் ஆச்சு. பட்டன் நினச்சி சந்தோஷப்பட்டேன். ஐயோ அது வேறு வந்துட்டுருக்கு. இது நான் வந்த இடம் தானே. ஆச்சாச்சோ வந்த இடத்துக்கே திரும்பி வந்து உயிரை நான் எடுத்துக்கிறேனே. ஐயோ முடிச்சுட்டு போச்சு சொல்லி முடிச்சுது. வரானா வரான். அவன் கூடயே போகிறதானே. கூட நின்றுருக்கான். சோழி புகத்துக்கு ஓடணும். கார்லாக்கி தேவைப்படாது. இங்கே வந்தேன். இது வந்துடுமா? கன்ஃபியூஷனில் வந்து பட்டன் இங்கே இல்லைன்னா எங்கடா போய் நான் தேடுவேன். ஷோ உயிரை வாங்குறாங்களே. ஒரு நிமிஷம் காய்ஸ் நான் சில இடம் செக் பண்ணல. சில இடம் நான் செக் பண்ணவே இல்லைல்ல. ஓகே அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வழி போகுது. அது கண்டிப்பாக போட்டிங் எடுத்தால் போய் கனெக்ட் ஆகும். இல்லைண்ணா
அவ்வளோதான். சோழியும் முடிஞ்சு அசாசியாக லிஃப்ட் எஸ்கேப் பண்ணலாமேன்னு வந்தனேடா. எப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிங்களேடா. பார்க்குறாங்களே. ஐயோ சாரி காய். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நம்ம கொஞ்ச நாள் கழித்து போடலாம். கண்டிப்பாக இதை அடுத்த வீடியோ நான் போட மாட்டேன்னா நான் போடுவேன். அது வரைக்கும் காத்துருங்க காய். நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன போட போகிறேன்னா அதை இப்போயே சொல்லிடுறேன். கிராணி 3ல் நம்ம ட்ரெயின் எஸ்கேப் போட்டோமோ போடலையோ அது இப்போ போட போகிறோம். ட்ரெயின் எஸ்கேப் போட போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருங்க. ஓகே, மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க. டாட்டா பை பாய். உங்கள் ஃபேவரட் மூவி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பை பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.